எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான கதையில பார்த்தீங்கன்னா, என்ன கதை சொல்லப் போறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையில ஒரு ஹீரோ இருக்காரு. அவருக்கு மொத்தம் 3 ஹீரோயின்கள் இருக்காங்க. ஆனா இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை தாங்க. வாங்க நம்ம நேரா கதைக்குள்ளேயே போயிரலாம். இதயத்தின் பாதை நம்ம கதையோடைய டைட்டில். நம்ம ஹீரோவோட பேர் பார்த்தீங்கன்னா ராம். கோயம்புத்தூரில் இருக்கும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிபிஏ முதலாம் ஆண்டு படிக்க சேர்றாரு. புது இடம் என்பதால் கொஞ்சம் பயத்தோடும் பதட்டத்தோடும் கல்லூரிக்குள் சேர்றாரு. வகுப்புக்குள்ளே போனதும் அங்கே 20 பெண்களும் 10 ஆண்களும் சேர்ந்து மொத்தம் 30 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ராம் உட்கார்ந்துருக்கும்போது அவரை போலவே இன்னொரு பையனும் அவன் பக்கத்தில் உட்கார்றான். 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பெயர்கள், ஊர், படிப்பு என எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே ராமும் வகுப்பில் உள்ள எல்லாரும் நண்பர்களாகிறாங்க. சரி, இப்போ கதையின் முதல் ஹீரோயின் வர்றாங்க. பக்கத்து வகுப்பில் படிக்கும் ரம்யாவை ஒரு நாள் ராம் பார்க்கிறான். பார்த்த முதல் நிமிஷமே அவளை விரும்ப ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு பிறகு தினமும் அவளை பார்க்கவும் பேசவும் இம்ப்ரெஸ் பண்ணவும் முயற்சி செய்கிறான். அவனோட நண்பனும் உதவி செய்கிறான். நாள்கள் கடந்து போக ஒரு நாள் ரம்யாவும் ராமை விரும்ப ஆரம்பிக்கிறாள். ராம் தன்னுடைய காதலை சொல்கிறான். ரம்யாவும் சம்மதம் சொல்லிவிடுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. ஆனால் முதலாம் ஆண்டு முடிவில் ராமுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் நடக்குது. ரம்யாவுக்கு பல வருடங்களாக இருந்த ஒரு தீராத நோய் இருப்பது தெரிய வருது. சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் விதி வேற மாதிரி முடிவு செய்திருந்தது. ரம்யா உயிரிழந்து விடுறாங்க. ராம் முழுக்க முழுக்க உடைந்து போயிடுறான். வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்து தினமும் அழுதுகிட்டே இருப்பான். அவனுடைய பெற்றோர்களும் நண்பர்களும் அவனை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல. ஒரு கட்டத்தில் கல்லூரிக்கே போகக்கூடாது என்று முடிவு செய்கிறான். அப்போ அவனுடைய அப்பா, வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் உனக்கான வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும் என்று ஆறுதல் சொல்கிறான். அதுக்கு பிறகு ராம் 2ஆம் ஆண்டு கல்லூரிக்கு போக முடிவு செய்கிறான். 2ஆம் ஆண்டு தொடங்கியதும் ராம் இன்னும் சோகத்தோடு தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய நண்பர்கள் அவனை சந்தோஷப்படுத்த நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. அப்போ தான் அவனுடைய வாழ்க்கையில் 2வது பெண் திவ்யா வர்றாங்க. திவ்யாவுக்கு ராமை கல்லூரி முதல் நாளிலிருந்தே பிடிக்கும். ராமுக்கு தெரியாமல் ஒரு வருடமாக அவனை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ராமுடைய கஷ்டம் தெரிஞ்ச பிறகு அவனோட வாழ்க்கைக்குள் நுழைந்து அவனை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆரம்பத்தில் ராம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் திவ்யாவின் அன்பும் அக்கறை, பொறுப்புணர்வு எல்லாமே ராமை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. கொஞ்ச நாளில் திவ்யாவையும் ராம் விரும்ப ஆரம்பித்தான். இருவரும் காதலிக்க ஆரம்பித்தாங்க. ராமுடைய நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி 2ஆம் ஆண்டு வாழ்க்கை முடிஞ்சது. ஒரு நாள் ராம் அவனுடைய அம்மாவோடு சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு போகிறான். திருமண முகூர்த்தத்திற்கு 1 மணி நேரம் முன்னாடி மாப்பிள்ளை வந்து கொண்டிருந்த கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்து விடுகிறார். இந்த விஷயம் மணப்பெண்ணுக்கு தெரியாது. கல்யாண மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த நேரத்தில் ராமுடைய அம்மா ஒரு பெரிய முடிவெடுக்கிறாங்க. ராம், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் என்று சொல்கிறாங்க. ராம் அதிர்ச்சி அடைகிறான். ஏற்கனவே திவ்யாவை காதலிக்கிறோம், இப்போ எப்படி இதை செய்ய முடியும் என திகைச்சு நிற்கிறான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயதிலிருந்தே அம்மாவின் பேச்சை தட்டாத ராம் அம்மாவை அவமானப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் சம்மதிக்கிறான். கண்ணீரோடு அந்த மணப்பெண்ணுக்கு தாலி கட்டுறான். அந்த பெண்ணின் பெயர் பார்த்திங்கன்னா நர்மதா. இந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரிஞ்சிடுது.
அவள் தன்னுடைய அறையில் அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ராம் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். திவ்யா அழுது கொண்டே, என்னோட சந்தோஷத்தை விட நீ சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதுவே போதுன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட ராமின் கண்களில் தண்ணீர் வழிகிறது. அடுத்த நாள் ராம் மற்றும் நர்மதா குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. இருவருக்கும் முன்னால் பழக்கம் இல்லை. ஆனால் ஒருத்தருக்கொருத்தர் நீங்கள் வாங்க போங்க என்று மட்டும்தான் பேசுகிறாங்க. கணவன் மனைவி என்றாலும் நண்பர்களைப் போல கூட பேச முடியாத நிலை அவங்களுக்கு. இப்படியே நாட்கள் கடந்து போகிறது. அதுக்கப்புறம் 3ஆம் ஆண்டு கல்லூரி தொடங்குகிறது. அப்போ ராமுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. அவனுடைய மனைவி நர்மதாவும் அதே கல்லூரியில் பக்கத்து துறையில் சேர்றாங்க. ராமுவும் நர்மதாவும் தினமும் ஒன்றாக கல்லூரிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அவர்கள் ஒரு அழகான ஜோடியாக தெரிந்தாலும் அவர்களுக்குள் இன்னும் அந்த கூச்சமும் தயக்கமும் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நர்மதாவை ராம் அவளுடைய அப்பா வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகிறான். அங்கு எல்லோரும் ராமை அன்போடு வரவேற்கிறாங்க. மாமியார் சுற்றி போடுறாங்க, மாமனார் மரியாதை செய்கிறாரு. இப்படியே வாழ்க்கை நகர்கிறது. நாட்கள் செல்ல செல்ல ராமுவுக்கும் நர்மதாவுக்கும் ஒருவர் மீது ஒருவர் தனி பாசம் உருவாக ஆரம்பிக்கிறது. சிறிய சிறிய விஷயங்கள் அவர்களை நெருக்கமாக்கிறது. ஒரு நாள் நர்மதாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது ராம் முன்னாடி நின்று அதை தீர்த்து வைக்கிறான். அந்த நிமிஷத்தில் நர்மதாவின் மனதில் ராமுக்கான அன்பு இன்னும் அதிகமாகிறது. ஒரு நாள் கல்லூரி முடிந்து இருவரும் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ரோட்டுக்கு மறுபுறம் ஒரு ரோஜா கடை இருக்கிறது. ராம் மனசுக்குள் ஒரு முடிவு செய்கிறான். இன்று என் காதலை நர்மதாவிடம் சொல்லணும் என்று அவன் ரோட்டை கடந்து சென்று ஒரு ரோஜா பூவு வாங்குகிறான். திரும்பி வரும்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு கார் வேகமாக வந்து ராம் மீது மோதி விடுகிறது. இதை பார்த்த நர்மதா அலறியபடி ஓடி வரும்பொழுது இன்னொரு வாகனம் அவளை மோதிவிடுகிறது. இருவரும் இரத்த வெள்ளத்தில் சாலையில் விழுந்து கிடக்கிறாங்க. அந்த ரோஜா பூ அவர்களிடையே விழுந்து கிடக்கிறது. அந்த நேரத்தில் ராம் தனது வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நினைக்கிறான். முதலில் காதலித்த ரம்யா அவனை விட்டு போனாங்க. பிறகு திவ்யா அவனுக்காக தனது காதலை தியாகம் செய்தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் மனைவியாக வந்த நர்மதா இப்போது அவன் கண் முன்னே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்தவங்க இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்றாங்க. தீவிர சிகிச்சைக்கு பிறகு இருவருடைய உயிரும் காப்பாற்றப்படுகிறது. 6 மாதங்கள் சிகிச்சைக்கு பிறகு இருவரும் முழுமையாக குணமடைகிறாங்க. குணமடைந்த பிறகு ராம் நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நர்மதா ஃபோனை எடுக்கிறாங்க. ஹலோ என்ற ஒரு வார்த்தை மட்டுமே பேசுகிறாங்க. அந்த நொடியில் இருவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. அந்த கண்ணீரே அவர்களுடைய காதலை வெளிப்படுத்தியது. முதல் முறையாக இருவரும் தங்களுடைய காதலை சொல்கிறாங்க. அதன் பிறகு உண்மையான கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குறாங்க. இந்த கதையின் முடிவில் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் சிலர் மட்டுமே நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பாங்க. நம்ம சந்தோஷத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகளை எப்போதும் இழக்கக்கூடாது. இதுதான் இந்த கதையின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி. நன்றி. பதிப்புரிமை அறிவிப்பு: இந்த கதை முழுவதும் என்னுடைய சொந்த கற்பனை மற்றும் உழைப்பின் மூலம் உருவாக்கப்பட்டது. ஆசிரியரின் அனுமதியின்றி இக்கதை நகலெடுத்தோ மாற்றி வெளியிடுதல் அல்லது வேறு எந்த வடிவத்திலும் பயன்படுத்தல் அனுமதிக்கப்படாது. மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய தமிழ் ஞானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.